CSIR Institute of Microbial Technologyல நமக்கு வந்து Ministry of Science and Technology Government of Indiaல நமக்கு வந்து வேகன்சி ஓபன் பண்ணிருக்காங்க. அது எதற்கான வேகன்சிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆஃப் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் செக்ரட்டரியஸ் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். இதுக்கான அட்வர்டைஸ்மென்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட நம்மளுடைய ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டேட் ஆஃப் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா June 17, 2025 10 AM. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா July 7, 2025 5:30 PM நம்ம வந்து ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணி நம்ம அனுப்பிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். எப்படி நம்ம அப்ளை பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.imtech.res.inங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம அதோட டீடைல்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி பண்ணணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500. இது நான் ரீஃபண்டபிள்னு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் 150 KBக்கு நாட் எக்ஸீடிங்காக இருக்கணும். அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் 10th அண்ட் SSC மார்க் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் HSC மார்க் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் எசென்ஷியல் எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டிப்ளமோ மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் NOC ஃப்ரம் த ப்ரெசன்ட் எம்ப்ளாயர், அதர்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதர் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் செப்பரேட்லி பார்த்தீங்கன்னா ஃபீ ரெசிப்ட் வந்து நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் கேஸ்ட் கேட்டகிரி சர்டிஃபிகேட் நமக்கு வேணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் புக் ஆர் BBO, அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் அன்லாக்ஷஸ் எல்லாமே நமக்கு ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நமக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதில் கீழே வந்து ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரியஸ்க்கு ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது, அதை எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு தனியாகவே அந்த ஜாப்புக்கு அந்த போஸ்ட்டுக்குன்னு தனியாகவே நமக்கு ஃபார்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எந்த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டிடேட் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் கேட்டகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப் கேட்டகிரி ஃபார் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. தென் ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் கேட்டகிரி ஃபார் ஃபீ எக்ஸப்ஷன்ஸ், உங்களுக்கு ஃபீ எக்ஸப்ஷன்ஸ் தேவைப்படுறதுங்கிறதுக்காக நமக்கு கேட்டகிரி கேட்டிருக்காங்க. தென் நேஷ்னாலிட்டி, இமெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ்னு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அதில் நம்மளுடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய சிட்டி எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய பின்கோட், தென் ஸ்டேட், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சேம்னா டிக் பாக்ஸுக்குள்ள எடுக்கணும், இல்லைனா டிஃப்ரெண்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் பாஸ்ட் கேட்டிருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் என்ன, அது நம்ம இயர் ஆஃப் பாசிங் என்ன அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போர்டு அண்ட் யூனிவர்சிட்டி, எந்த போர்டில் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ அந்த போர்டு, சப்ஜெக்ட் என்ன, அதோட பர்சன்டேஜ் என்ன. இது 10th 12th அண்டர் UG அண்ட் PG எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இன்க்ளூடட் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அதனால அது டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் அண்ட் ப்ரெசன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், இதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் வேலை பார்க்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட டெஸ்டினேஷன்ஸ் என்ன, ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும். நெக்ஸ்ட் பே அண்ட் ட்ரா, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், அதில் காலம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கணும். யாராச்சும் CISR பிளட் ரிலேவ்ஸ் யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்களா அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தது தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், எக்ஸ்பீரியன்ஸ், NOC எல்லாத்தையுமே
அதில் ஒரே மாதிரி சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹை ஸ்கூல் மார்க் ஷீட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்மீடியட் மார்க் ஷீட் 10th 12th யூஜி பிஜி எல்லா சர்டிஃபிகேட்டையுமே இதே மாதிரி ஒரே டைமில் ஸ்கேன் பண்ணி அதோட நேமை கொடுத்து ஒன்றை ஓப்பன் பண்ணோடனே எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி ஒரே ஃபைலில் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்லோட் ஃபோட்டோகிராஃப் 150 KBல இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர். நெக்ஸ்ட் பேமெண்ட் எப்படி பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் கூட அதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே டைப் பண்ணிக்கணும். பேமெண்ட் கேட்டகரி என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்ன செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த கேண்டிடேட், நம்மளுடைய நேம், மொபைல் நம்பர் எழுதிக்கணும், டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ரீமார்க்ஸ் எழுதிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பரை தெளிவாக நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். இதில் தெரியற கேப்சா கூட நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு மூலமாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டிக்ளரேஷன் பாக்ஸ், அதே மாதிரி பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இவ்வளோ தான் ஜூனியர் செக்ரட்டரியஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம அடுத்தால பார்க்கலாம். அதுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் சேம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூனியர் செக்ரட்டரியஸில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே ஆனால் மேலே ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கான ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதோட நேம், நம்மளுடைய கேட்டகரி, 10th மார்க் ஷீட். இதில் எக்ஸ்ட்ராவாக குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் PHDR எனி அதர் குவாலிஃபை சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட், கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக அதில் பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கணும். அதே தான், எல்லாமே சேம் தான். ஃபைலு அதே மாதிரி டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ரெக்யர்மெண்ட். நம்ம ஜூனியர் செக்ரட்டரியஸ்க்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், தென் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருங்கிற போஸ்ட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுவும் சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். நீங்கள் ஜூனியர் செக்ரட்டரியஸில் என்ன அப்ளை பண்ணீங்களோ அதே தான் இங்கேயே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் டீட்டெயில்ஸ் நமக்கு டிஃபர் ஆகும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கணும். முதல்ல SSLCயோட குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு HSCயோட குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம யூஜியோட குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜியோட குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். அதோட சப்ஜெக்ட் என்ன, அதோட பெர்சன்டேஜ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸும் கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் அண்ட் ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு பிளட் ரிலேஷன்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணணும்னா கிளிக் ஹியர் ஃபார் பேமெண்ட் த்ரூ ஸ்டேட் பேங்க் கலெக்ட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸில் கொடுத்து சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.